Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. அமெரிக்கால இருந்து அப்ராக்சிமேட்டா 100 மைல் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற கியூபால இப்போ சைனாவுடைய ஸ்பை பேஸ் ஒன்று இருக்கிறதா அமெரிக்கா உறுதிப்படுத்திருக்கு. இந்த சம்பவம் ஆக்சுவலாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய த்ரெட்டு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பை பேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட அமெரிக்காவில் இருக்கிற சொல்லப்போனால் அமெரிக்கா முழுக்க இருக்கிற கம்யூனிகேஷனை ஒட்டு கேட்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் பார்த்தோன்னா ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை சைனா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது 2019 இங்கே செயல்பட்டு இருக்குது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2019 இப்போ தான் இதை அமெரிக்காவே கண்டுபிடிச்சிருக்காங்க. இது தொடர்பாக ஏற்கனவே அமெரிக்கா பல குற்றச்சாட்டுகளை முன்னாடியே சொல்லியிருந்தாலும் கியூபாவும் சைனாவும் இதை தொடர்ந்து மறுத்துட்டே வந்தாங்க. ஆனால் இது அமெரிக்கா இப்போது கன்ஃபார்ம் பண்ணியிருக்கனால இதை மறுக்க முடியாத ஒரு சூழல் சைனாவுக்கும் கியூபாவுக்கும் இப்போ ஏற்பட்டிருக்கு. கியூபாவில் சைனா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணது வெஸ்டர்னில் சைனாவுடைய ஆதிக்கத்தை அதிகரிக்கிறதுக்கும் சைனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸை அதிகரிக்கிறதுக்கும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வெஸ்டர்ன் பவர்ஸோட அகேன்ஸ்டாக இருக்கிற சைனா இப்படி கியூபா மூலமாக அமெரிக்காவை அட்டாக் பண்ண நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியுமே இந்த இடத்துல எழுந்திருக்கு. அதே போல் கியூபாவுமே பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக தான் பல வருஷங்களாக இருக்குது. சொல்லப்போனால் 1962 1962 இருந்து அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் இடையில் மிகப்பெரிய போர் பதற்றம் பல காலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் ஒரு மோதல் நிலை தான் இருந்துட்டு இருக்கு. 1962 நடந்த சம்பவங்கள் அதற்கு மிக முக்கியமான அந்த வரலாறு ஒரு மிக முக்கியமான உதாரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1962 ரெண்டு நாடுகளுக்கும் இடையில மிக மோசமான ஒரு காலகட்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த வார் நடந்ததுலேருந்தே இப்போ வரைக்குமே பார்த்தோன்னா அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் ஒரு மோதல் போக்கு தான் இருக்குது. அதனால கியூபா அமெரிக்காவை தவிர்த்து பல நடவடிக்கைகள் இருக்காங்க. அதனால சைனாவுக்கு அவங்க இடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஸ்பை பேஸ் மூலமா அமெரிக்காவை கண்காணிக்கிறத ராணுவ ரீதியாகவுமே சைனா பயன்படுத்தலாம் அப்படின்னு அமெரிக்கா அஞ்சப்படுறதா சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இங்க இருக்கிற டெலிகம்யூனிகேஷன்ஸை யூஸ் பண்ணி ஒட்டு கேட்கறது மூலமா சைபர் அட்டாக்குமே சைனா பண்ணலாம். அதற்கான அட்வான்ஸ்டு டெக்னாலஜியுமே கியூபால இருக்கு, அந்த ஸ்பை பேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இதற்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுமே இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கதா சொல்லப்படுது. கியூபா மூலமா சைனா இப்போ அமெரிக்காவை தாக்குறதுக்கான நடவடிக்கைகள்ல இறங்கியிருக்கா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் எழுறது போல, லத்தீன் அமெரிக்க நாடுகளோட அலைன்ஸை மேம்படுத்துறதுக்காகவும் கியூபா மூலமா இப்படியான விஷயங்கள்லாம் செய்தா சைனா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியுமே எழுப்பப்படுது. ஏன் அப்படின்னா, கடந்த சில வருடங்களில் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து சைனா லத்தீன் அமெரிக்க நாடுகளோட நெருக்கமான நட்பை மேம்படுத்துறதுக்காக தொடர்ந்து பல விஷயங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அதில் இதுவும் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி பேசப்படுது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்பை பேஸ் மூலமாக சைனா இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவுமே சில விஷயங்களை பண்ணலாம், அது எதிர்காலத்தில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அஞ்சுறதா சொல்லப்படுது. இவ்வளோ காலமாக இதை தொடர்ந்து சைனாவும் கியூபாவும் மறுத்துட்டு வந்த நிலையில் இப்போ அதை அமெரிக்கா உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதனால் அமெரிக்காவுமே ஒரு மிகப்பெரிய த்ரெட்டில் இருக்கதா சொல்லப்படுது. இதற்கு எதிராக என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுமே எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோன்னா, இந்த நடவடிக்கையில் கியூபா மேலே பொருளாதார தடைகள் அல்லது வேறு விதமான தடைகள் விதிக்கப்படலாம் அப்படின்மே எதிர்பார்க்கப்படுது. அதே போல் இப்போது யூஎஸில் பிரசிடென்ட் எலெக்ஷனுமே நடக்க போகுது அப்படிங்கிறதால இந்த விஷயம் அங்கே உள்நாட்டிலுமே மிக பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இதற்கு எதிராக பைடன் அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுமே தேர்தலில் எதிரொலிக்கிற ஒரு விஷயமாகவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்மே சொல்லப்படுது. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.